செல்ல குழந்தையே, இன்று நல்ல செய்தியோடு உன் வராகி அம்மா உன் இல்லத்திற்கு வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, என்னை நீ தொட்டு உள்ளே அழைத்து விடுவாய் என்கின்ற நம்பிக்கையில்தானே அம்மா எப்போதும் உன்னை தேடி வருகின்றேன். இன்று இந்த வருடத்தின் நல்ல வெற்றி விடியலில் என் பிள்ளைக்கான நல்ல செய்தியினை வந்து சேர்ப்பதில் உன் தாயானவள் எனக்கு மற்ற மகிழ்ச்சி. என் பிள்ளையின் சோதனைகள் அதிகமாக இருந்து நீ அதிலிருந்து கடந்து வர வேண்டிய காலகட்டம் இப்போது வந்திருக்கின்றது. நீ கஷ்டத்தில் இல்லை என்று அம்மா ஒருபோதும் சொல்லவில்லை. என் பிள்ளை நீ வேதனைப்படவில்லை என்று ஒரு நாளும் சொல்லவில்லை. நான் உன்னை அதில் இருந்து மீட்டெடுக்கின்றேன், அதற்கான வழிகளை உருவாக்கி கொடுக்கிறேன் என்றுதான் அம்மா எப்போதுமே உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். என் பிள்ளையே, வாழ்க்கையில் சில விஷயங்கள் எத்தனையோ தடவை தோல்விகளை கொடுத்து மீண்டும் கடைசியில் உனக்கு அதில் வெற்றியை கொடுத்திருக்கின்றது உண்மைதானே? நீ இதையெல்லாம் அவ்வளவு எளிதாக எண்ணிவிடக்கூடாது. நடப்பதை எல்லாம் எண்ணி வாழ்க்கையில் வேதனைப்பட்டு ஒரு மூளை முடுக்கில் விடக்கூடாது. வராகி உன்னை தேடி வருவதற்கான பலனை நிச்சயமாக பெற்று கொள்ள வேண்டும். அம்மாவின் வாக்கினை கேட்டு வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி நீ பயணிக்க வேண்டுமே தவிர ஒரு நாளும் என் பிள்ளை அந்த இடத்திலேயே நீ தேங்கிவிடக்கூடாது. உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்பதுதான் விதியாக இருக்கும்போது அதை யாரால் தடுத்து நிறுத்த முடியும்? அப்படி யார் நினைத்தும் அதை செய்துவிட முடியும் என்றால் இந்த வராகி நான் எதற்காக இருக்கின்றேன் என்பதையும் சற்று நீ புரிந்து கொள்ள வேண்டும். அம்மாவினுடைய ஆசிகள் உனக்கு சற்று இருக்கின்றது. இந்த வராகியினுடைய அன்பு உனக்கு முழுமையாக கிடைத்திருக்கின்றது. அப்படி இருக்கும்போது வாழ்க்கையில் எந்த பிரச்சனைகள் கண்டும் நீ பயப்படாதே. உனக்கு நடக்கவிருக்கின்ற ஒவ்வொரு நல்ல விஷயங்களும் அம்மா முன்னின்று உனக்கு அத்தனையும் நடத்தி கொடுப்பேன் என்பதையும் மறந்து விடாதே. யார் நினைத்தாலும் உன் வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வர முடியாது. ஆனால் உன் அம்மா நான் நினைத்தால் அதை உன் வாழ்க்கையில் நடத்த முடியும். அதை இன்று நான் நடத்த வந்திருக்கின்றேன். என் பிள்ளை, பொதுவாக ஒவ்வொரு விடியலையும் சந்தோஷமாக நீ தொடங்க நினைக்கின்றாய். அதுபோலதான் இன்றைய விடியலும் என் பிள்ளை நீ சந்தோஷமாக நீ தொடங்க இருக்கின்றாய். இன்றைய நாளில் என்ன நடந்தாலும் என் மீது போட்டுவிடு. நீ உன் வேலை என்ன உண்டோ அதை மட்டும் செய்துவிடு. உனக்கான வெற்றி இன்று உறுதி. அதை இந்த தாயானவள் உனக்கு கொடுக்க நான் மறுக்க மாட்டேன். என் பிள்ளைக்கு சில விஷயங்களால் மனஸ்தாபங்கள் ஏற்படலாம், சில வாக்குவாதங்களால் ஏற்படலாம், மனது வேதனைப்படும்படி யாரும் பேசிவிடலாம். இப்படியெல்லாம் நடக்கிறது என்பதற்காக நீ தேவையற்ற உன் எண்ணங்களை அங்கே சிதற விட்டுவிட. நடப்பது எல்லாம் சூழ்ச்சியின் விளைவாக நிச்சயமாக நடந்தே தீரும். அத்தனை சூழ்ச்சிகளுக்கு பின்னாலும் உனக்கு இருக்கின்ற நல்ல விஷயம் நிச்சயமாக உன்னை பின்தொடர்ந்து வரும் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. என் பிள்ளையே, பல இக்கட்டான சூழ்நிலைக்கு மத்தியில் தான் நீயும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் என்பதை நீ மறந்து விடாதே. இந்த உனக்கு உருவாக்கி கொடுப்பது யார் என்பதையும் நான் நன்கு அறிவேன். யாராக இருந்தாலும் செய்வதை செய்துவிட்டு போகட்டும். நடப்பதை எல்லாம் நான் பார்த்து கொள்கின்றேன். என் பிள்ளையே, அம்மா இருக்கும் போது யார் என்ன பேசினாலும் எப்படி நடந்து கொண்டாலும் அதற்காக நீ கவலைப்படக்கூடாது. உன் மனதை மாற்ற முயற்சிகள் செய்யக்கூடாது. நீ சென்று கொண்டிருக்கின்ற இந்த பாதை சரியான பாதை. நீ தேர்ந்தெடுக்கின்ற இந்த வேலை சரியாக செய்துவிடு. எங்கேயும் யாரும் தடுத்து நிறுத்தினால் சரி என்று, எங்கே யார் என்ன செய்தாலும் சரி என்று என் பிள்ளை அங்கே மனமுடைந்து விடக்கூடாது. என் குழந்தைக்கு வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற பல நல்ல விஷயங்களுக்கு பின்னால் இந்த தாயானவள் துணை இருக்கின்றாள் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும்.
மாற்றங்களும் திருப்பங்களும் நடக்கத்தான் செய்யும். உன்னால் நம்ப முடியாத அளவிற்கு பல விஷயங்கள் நடக்கத்தான் செய்யும். ஆனால் எல்லாவற்றிற்கும் முடிவில் நீ எதிர்பார்த்த நல்லதுதான் உன் கைகளில் கிடைக்கும். என்ன நடக்கவில்லை, கிடைக்கவில்லை, அம்மா பொய் சொல்கிறாள் என்று சொல்கின்ற பிள்ளை, வாழ்க்கையில் எல்லாம் நடந்துவிட்ட பிறகு, அம்மாவினுடைய அன்பு முழுமையாக கிடைத்துவிட்ட பிறகு, நான் உன் வாழ்க்கையில் நீ கேட்டதை கொடுத்து விட்ட பிறகும் என்னிடத்தில் வந்து அம்மா நீ சொன்னதை என்று சொல்வதை அப்போது அதை சொல்வதற்கு உனக்கு மனம் இருக்காது. மீண்டும் அடுத்த பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனையை மட்டும்தான் அம்மாவிடம் வந்து சொல்லி கொண்டிருப்பாயே தவிர ஒருபோதும் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற நல்ல விஷயங்களை நீ அம்மாவிடம் பகிர்ந்து கொள்வது கிடையாது. என் பிள்ளை, அதற்காக இந்த தாயானவள் உன்னை எந்த குறையும் சொல்லி வரவில்லை. என் பிள்ளை சந்தோஷமாக இருந்தால் அது ஒன்றே போதும். இந்த வராகி எனக்குத்தான் வேறு உன்னிடத்தில் எதிர்பார்க்கவில்லை என்பதையும் என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் போதும். பல்வேறு விதமான சூழ்நிலைகளை கடந்து நீ எத்தனையோ கஷ்டங்களுக்கு மத்தியில் இந்த வாழ்க்கை வாழ முடியும் என்று தவிர்த்து நின்று கொண்டிருக்கின்ற நேரத்தில் உன் வாழ்க்கையில் அவதாரமாக வந்தவள் இந்த வராகி அல்லவா? உனக்கு யாருமில்லை என்று எண்ணுகின்ற போதெல்லாம் உனக்கான நல்ல ஆறுதலை தந்து கொண்டிருப்பவள் உன் தாயானவள் அல்லவா? அப்படி இருக்கும்போது என்னால் ஒரு விஷயத்தை நடத்தி கொடுக்க முடியாது என்று நீயாகவே உனக்குள் எண்ணங்களை வளர்த்து கொள்ளக்கூடாது. நான் நிச்சயமாக உனக்கானதை உன் வாழ்க்கையில் தந்துவிடத்தான் செய்வேன். எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் நான் உன்னை நிச்சயமாக கைவிட மாட்டேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, வாழ்க்கை என்பது எந்த அளவிற்கு உனக்கு கஷ்டங்கள் நஷ்டங்களை கொடுக்கும் என்று எவ்வளவு எளிதாக கணித்து விட முடியாது. தருகின்ற நேரம் பெரிதாகவும் இருக்கலாம், அல்லது சாதாரணமாகவும் இருந்து விட்டு செல்லலாம். எதுவாக இருந்தாலும் கடைசியில் உனக்கு துணை நிற்கப் போவது என்னை அன்றி வேறு யாரும் இல்லை என்பதை மட்டும் நீ உணர்ந்து கொண்டாலே போதும். இந்த வராகியினுடைய அன்பு என் பிள்ளையோட உனக்கு நடக்க இருக்கின்ற எல்லா நல்ல விஷயங்களும் உனக்கு கிடைக்கும் போது அதனை நீ மனதார ஏற்றுக்கொள்ள எப்போதும் தயாராக இருக்க வேண்டும். கிடைத்ததை ஏற்றுக்கொண்டு என் பிள்ளை நீ வாழ பழகி கொண்டால் போதும். எல்லாமே சந்தோஷத்தை கொடுக்கும். சர்வ நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும். யார் எங்கே உன் வாழ்க்கையில் உனக்கு கெடுதல் நினைப்பது, யார் எங்கே உன் வாழ்க்கையை அழிக்க நினைப்பது, அவர்கள் எல்லாம் என் காலடி கீழ் ஒரு நாள் நிச்சயமாக விழுந்து மன்னிப்பினை கேட்பார்கள். அன்றைய நாள் இந்த வராகி நான் மன்னிப்பு கொடுத்தாலும் அவர்களுக்கு மன்னிப்பினை கொடுக்க மாட்டேன். சூழ்ச்சியினால் தான் உன் வாழ்க்கை இந்த நிலைக்கு ஆளாக்கி இருக்கின்றது என்பது உண்மையானால் அம்மாவினுடைய ஆட்டம் நிச்சயமாக அவர்களிடத்தில் களை கட்டும். மாறாக உன்னுடைய தவறுகள், நீ செய்கின்ற விஷயங்களால் தான் உனக்கு பிரச்சனைகள் வந்தது என்றால் நிச்சயமாக உனக்கு நல்ல வழியை அம்மா காண்பித்து கொடுத்து உனக்கு உன் வாழ்க்கையில் அதனை நிச்சயமாக நான் சரி செய்து கொடுப்பேன். அம்மாவின் வாக்கு உனக்கு கேட்க கேட்க மனதிற்குள் இன்பத்தை கொடுக்க வேண்டும். கேட்க கேட்க இதை சொல்கிறார்கள் என்பது போல உனக்கு இருக்கும் என்றால் நடக்க வேண்டிய விஷயத்தை மட்டும் ஒரு விஷயத்தை சந்திக்கின்றேன். நீ அம்மா உன்னிடத்தில் இதற்கு பதில் இருக்கிறாரா என்று எனக்கு சொல். என் பிள்ளையே, உன்னுடைய வேண்டுதல் ஒன்றாக இருக்கும்போது அம்மாவினுடைய பதிலும் அதுவாகத்தானே இருக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு தேவை என் பிள்ளையினுடைய சந்தோஷம்தான். என் குழந்தையின் சந்தோஷத்தை கொடுக்க விரும்புகின்றேன். என் பிள்ளை எப்போதுமே மனநிறைவோடு வாழ வேண்டும். யார் வாழ்க்கை எந்த கெடுதலும் உன்னால் நடந்து விடக்கூடாது. உன்னால் பலன்கள் அடைந்தவர்கள் இருக்க வேண்டுமே தவிர ஒருபோதும் யார் வேதனைப்படுவார்கள் யார் இருக்கவும் கூடாது. எந்த நேரத்திலும் யார் ஒருவருக்கு ஒரு பக்கம் கை
கை நீட்டி உன்னால் தான் என் வாழ்க்கை இழந்தது என்று சொல்லிவிடக்கூடாது. எதுவுமே நடக்கவில்லை என்றாலும் கெடுதல் நடந்துவிடக்கூடாது. நான் சொல்வது உனக்கு புரியும் என்று நம்புகின்றேன். மற்றவர்களுக்கு நல்லதை செய்யாவிட்டாலும் தீமை செய்துவிட்டதே என்று சொல்கின்றேன் என்ற வார்த்தை மனதை புண்படுத்தி விடக்கூடாது. நல்லதை நினைத்து நல்லது செய்கின்ற என் பிள்ளையின் வாழ்வில் வெற்றி என்று உறுதி. உனக்கான வெற்றியை கொடுக்க உன் வராகியானவள் நிச்சயமாக உன்னை தேடி வருவேன் என்பதை மறந்துவிடக் கூடாது. என்றென்றைக்கும் இந்த வராகி அம்மாவினுடைய அருளும் அன்பும் உனக்கு கிடைக்கும் போது எந்த பயமும் இந்த வாழ்க்கையில் உனக்கு தேவையில்லை. என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போது முழுமையாக உண்டு. ஓம் வராகி தாயே போற்றி போற்றி.